இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயரில் நார்மல் பேஸ் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான். லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து ஒயரை பற்றின வேரியேஷனும் அந்த ஒயரில் வந்து எந்த மாதிரி போட்டால் எந்த மாதிரி நாட்ஸ் விழும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து பேஸ் நாட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயர் பண்ணுறதுக்கு இந்த 3 மெட்டீரியல்ஸ் இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம வந்து ஒயர் கூட மேக் பண்ணிடலாம், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ் நாட் எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு ஒயர் கட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபுல்லாக எடுத்துனா இது வந்து ரன்னிங் ஒயர். இதுலேருந்து தான் நம்ம வந்து ஒயர் கட் பண்ணுவோம். இதுலேருந்து நம்ம வந்து ஒயர் இப்போ வந்து நான் ஒரு 3 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 அடி 1.5 அடியில் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் நான் வந்து 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஒயரை வந்து நான் வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். அதுக்காக இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 அடி நம்ம வந்து ஒயர் கூட பின்னும்போது அந்த கூடைக்கு ஏற்ற அளவில் நம்ம ஒயர் கட் பண்ணிக்குவோம், அளந்துக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 1.5 அடி விட்டுறேன் இந்த பக்கம். ஏன்னா ஒயர் 1.5 அடி தான் எடுத்திருக்கேன், அதனால் விட்டுட்டு இப்போ ஒரு நாட் போடுறேன். இப்போ இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம் 8 போடுற மாதிரி இந்த ஒரு ஒயரு இப்படி இருக்கணும், இன்னொரு ஒயரு நம்மளை பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இந்த சென்டர் பகுதியை பிடிச்சிக்கிட்டு அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்து ஈக்குவலாக நம்ம மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கி இந்த ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு இப்படி என்ன பார்த்த மாதிரி இருக்குல்ல, நம்மளோட டைரக்ஷனில் இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி வைக்கணும். வச்சா வந்து ஒரு 8 மாதிரி வருதா. இப்போ இது வச்சதுக்கப்புறம் மேலே இந்த இப்படி ஒரு ஒயரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஒயரும் இந்த டைரக்ஷனில் ஒரு ஒயரும் இருக்கும். இதில் இந்த பக்கம் அதாவது பள்ளமாக இருக்கிற பகுதியை வந்து என்ன பண்ணணும்னா இதில் இந்த ஒயரை அடியில் விட்டு இதுக்கு மேலே இந்த லூப்பில் பேக் சைடில் உள்ளே விடணும். உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு ஒயரோட இதை இப்படி பிடிச்சி இழுக்கணும். கீழே இந்த ஒயரை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியுதா நாட்டு? நம்ம எந்த அளவுக்கு போடும்போதே வந்து நம்ம இந்த அளவுக்கு டைட் கொடுக்கணும். டைட் கொடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து நம்ம இப்போயே வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஃபஸ்ட்டில் நம்ம போடும்போது லூஸாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே பழக்கம் தான் வரும். அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து ஒயர் வந்து லைஃப் லாங் கொடுக்காது, லைஃப் டைம் கொடுக்காது. அடுத்தது ஜாயின் பண்ணுறது. இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ரன்னிங் ஒயர் விட்டுறோம். விட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒயர் வந்து அந்த கட்டில் இருக்கும். இந்த மாதிரி வந்து அது பெருசாக போகும். அந்த மாதிரி ஒயரில் இப்போ அடுத்த ஒயர் நம்ம ஜாயின் பண்ணும்போது மறுபடியும் இந்த ஒயரை நம்மளை பார்த்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். மடக்கி வச்சு இந்த ரெண்டும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அடுத்தது இது வந்து கட் பண்ண ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயரு. கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடக்கி எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டு இதை வந்து இப்படி வைக்கணும். ஒரு 8 மாதிரி நம்ம கையில் பிடிச்சிட்டு இந்த மேலே வர ஒயரை இப்படி அடியில் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு இந்த ஒயரை மேலே இருக்கிற ஒயரை லைட்டாக இப்படி கீழே தள்ளிட்டோம்னா இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்ததும் இதை வந்து விட்டுணும். இப்படி ஃபுல்லாக அப்படி கைக்கு அடியில் வச்சுட்டு இந்த லூப்புக்கு பேக் சைடில் உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மடங்கி வரும். அதை நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே விட்டு இதை பிடிச்சிட்டு இப்படி ஒரு இது கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் மேலே இருக்கிற ஒயரை கீழேயும் இழுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாட் விழுந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒயரை ஜாயின் பண்ணணும். அடுத்த நாட் போடும்போது 2 ஒயரை சரிசமமாக வச்சு இந்த மாதிரி உள்ளே விட்டு இதே மாதிரி தான் நம்ம வந்து பேஸ் போடுவோம். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பித்து போடுவோம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டணும், ப்ராக்டிஸ்க்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒயர் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் நம்ம கூட பின்னும்போது அதுக்கான அளவு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மல் நாட் போடுறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.